Hi friends, நான் விஷ்ணு. இந்த எபிசோடில் நம்ம பண்ணுறது சில்லி சிக்கன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்ல மிளகு பொடிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் அதிகமாக ஆட் பண்ணிடுறாங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட் இருக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு குடமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, மல்லி இலை இதெல்லாம் எடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகாவை கட் பண்ணிக்கலாம். குடமிளகா கட் பண்ணுறது ரொம்ப குட்டியாக நறுக்க வேணாம், கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். புதினா இலை கட் பண்ணிக்கலாம். அப்புறமா மல்லி இலையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம தனியாக மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடானது அது கூட சிக்கன் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சிக்கன் எல்லாம் போட்டோம். இதை இனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு. இதை இனி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் கருகிடக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேவர் வாரது வரை நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா. இனி நம்ம சில்லி சிக்கனுக்கு தேவையான சில்லி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் கூடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதை சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. ஆயில் ஃபுல்லாகவே ட்ரை ஆகுறது வரை நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நமக்கு தேவையான சில்லி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க.
இதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாச்சு. இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் குடமிளகா நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி இலை இதோட பச்சை வாசம் போகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 2 மூடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஃபைனல் நம்ம லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டீஸ்பூனுக்கு. ஓகே, நமக்கு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம இனி ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.